எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 36:26. எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை அவர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் சொன்ன என்ன தெரியுமா? புது இதயத்தை வைக்கிறார்னு சொன்னா புதிய பிளஸிங் ஆரம்பத்தின் நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய ரட்சிப்பின் ஆரம்பத்தின் நாளைத்தான் அங்க புதிய இருதயம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், பாஸ்டர் புதுசா ஒன்றும் வேண்டாம், இவனமான சங்கடங்கள் இவனமான துக்கங்களை எங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறி போனா மாத்திரம் மதி என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனா உங்களுடைய திட்டம் அல்ல, உங்களை விடவும் அழகாய் முன்குறித்து வைத்திருக்கிற திட்டம் அவருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒரு சில நாள் கடந்து போகிற இந்நாட்கள் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் மாறி போக்கு நீங்க கேட்குறீங்க. ஆனா ஆண்டவர் விரும்புகிற என்னன்னு சொன்னா, ஒரு சில நாள் துன்பம் மாறி போகல, நீடித்த நாளாய் கிறிஸ்து உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற வாஞ்சை இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது போல, உங்கள் நினைவுகள் சிறிதா இருக்கலாம், உங்களுக்கு விருப்பமான காரியம் சிறிதா இருக்கலாம், ஆனா கர்த்தர் வைத்திருக்கிற திட்டமும் உங்க மேல வைத்திருக்கிற விருப்பம் பெரியது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து அவருக்குள்ளும் இருக்கிற ஜீவிதம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கப்படுமாய் அவனுக்கு கிடைக்கிற காரியம் முதல்ல அவனுக்கு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாக என்ன சொல்லப்படுகிறது போல ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனுஷனுக்கு அவர் கட்டளையிடுகிறார். யாரெல்லாம் பெற வாஞ்சிக்கிறீங்களோ சொல்லப்பட்டது போல அவன் யாக்கோபு 1:22 சொல்லப்பட்டது போல வசனத்தை வாயில சொல்லுகிறார் மாத்திரம் அல்ல, அதிலே செய்யல நடக்கும்படி நீங்கள் ஆயத்தமாவீர்கள் சொன்னா எதுவும் எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய், கிறிஸ்து உங்களுடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள், இருப்பீர்கள், இருப்பீர்கள்.